வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம மோட்டோ G64 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். மோட்டோ இந்தியன் கம்பெனியா, யூஎஸ் கம்பெனியா, இல்லை சைனா கம்பெனியா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்காங்க. மோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஎஸ் கம்பெனியாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து லெனோவோ வந்து அதை அக்யூர் பண்ணிட்டாங்க. லெனோவா வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி, அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மோட்டோ வந்து ஒரு சைனீஸ் கம்பெனியாக தான் இருக்குது. பட் எப்போ லெனோவா அக்யூர் பண்ணாங்களோ அப்போருந்தே வந்து அவங்க லான்ச் பண்ணுற மொபைல்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ரீசெண்டாக கூட மோட்டோ G34 அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து அன்பாக்ஸ் பண்ணி இந்த 10,000 பட்ஜெட்டில். இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற மாடல் பார்த்தீங்கன்னா மோட்டோ G64 15,000 பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஃபோனுங்க. ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம கிட்ட மோட்டோ G64 5G மொபைல் இருக்குது. பேக்கிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் அன்பாக்ஸ் மோட்டோ G64. பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை நம்ம சைடில் வச்சுருவோம். யூசர் கைட், சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர். டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிள் ஒரு சைடு யூஎஸ்பி இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சி டைப் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சைடில் வச்சிடலாம். ஃபோனை வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ்க்குள்ளேயே போட்டு வச்சுருக்காங்க பாக்ஸில். காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃப்ளெக்சிபிள் கேஸ், லைட்டாக ஒரு ப்ளூ ஷேடோடு இருக்குது. மோட்டோ G64 டீட்டெயில்ஸ் அட் ஃபுல் ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5G சிப்செட், மோஸ்ட் பவர்ஃபுல் இன் திஸ் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. மேசிவ் 6000 mAh பேட்டரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். உங்களுக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பாட்டமில் உங்களுக்கு 3.5mm ஜாக் இருக்குது, சார்ஜிங் சாக்கெட் இருக்குது, ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் இருக்குது. ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் கீஸ் இருக்குது அண்ட் பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஆடியோ வந்து உங்களுக்கு டால்பி அட்மாஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போது நம்ம மோட்டோ G64 5Gயோட சிம் ட்ரே வந்து எஜெக்ட் பண்ணி பார்ப்போம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ட்ரே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சிம் 1 போடலாம், அதுக்கப்புறம் வந்து மெமரி கார்டு போடலாம். சப்போஸ் நீங்கள் சிம் 2 யூஸ் பண்ணுறீங்கன்னா மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம மோட்டோ G64 சுவிட்ச் ஆன் பண்ணலாம். மோட்டோ G64 5G வந்து சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சுங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.5 inch ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. டிசைன் பொறுத்த வரைக்கும் ஸ்லீக்காக சூப்பராக இருக்குங்க. ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சைட்லாம் மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா சிம்பிளாக iPhone 12 வர மாதிரி உங்களுக்கு வந்து 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. டூயல் டோன் ஃப்ளாஷ். 50 மெகா பிக்சல் OIS கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா பஞ்சோல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இயர்பீஸ் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் பார்த்துட்டோம். ஃபோனுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம மோட்டோ G64 உடைய டிசைன் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிசைன் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா பஞ்சோல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு iPhone 12 மாதிரி மினிமலிஸ்டிக்காக பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குது. அண்ட் இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 inch கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே. டச்செல்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வரனால நீங்கள் விளையாட போகிற கேம்ஸ் அதுக்கப்புறம் பார்க்குற வீடியோஸ்லாம் வந்து சீம்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மோட்டோ G64ல் BGMI கேம் தான் விளையாடிட்டுருக்கோம். எனக்கு டச் எல்லாமே செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, செம்ம ஃபாஸ்ட்டாகவே இருக்குது கேம் எல்லாமே. எனக்கு எந்த லேகுமே தெரில கேம் விளையாடும் போது. இப்போ வந்து நம்ம மோட்டோ G64 உடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைமென்சிட்டி 7025 ப்ராசஸரோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு 5G ப்ராசஸர். அதனால் உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ் வைஸ் நீங்கள் எந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்ல வந்து டவுன்லோட் பண்ணாலும் யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு ஹேங் ஆகும் இல்லை ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிற டவுட்டே வேண்டாம். ரேம் பார்த்தீங்கன்னா 8GB அண்ட் 12GB அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற விதமாக 8GB உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து கேம்ஸ்லாம் நிறைய விளையாடுவீங்க இல்லை நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் 12GB ரேம் வேரியன்ட் கூட சூஸ் பண்ணிக்கலாம். மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 128GB அண்ட் 256GB அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட்டோட வருதுங்க. மோட்டோ G64 உடைய கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா வந்து டுவல் கேமரா செட்டப்போட தான் கொடுத்துருக்காங்க. என்னதான் டுவல் கேமராவாக இருந்தாலும் ரெண்டுமே வந்து பவர்ஃபுல்லாக சூப்பரான ஒரு ஸ்பெக்கோட இருக்கக்கூடிய கேமராஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிரைமரி லென்ஸ் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் OIS லென்ஸோட கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்டரி பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஷேக் ஃப்ரீ 50 மெகா பிக்சல் OIS கேமராங்க. இந்த கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ மோட்டோ G64 தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரியோட வருது. யூஸ்வலாக ஒரு ஃபோனில் வந்து 6000 mAh பேட்டரி இருக்குது அப்படின்னா ஃபோன் வந்து ஹெவியாக இருக்கும், பார்க்குறதுக்கே பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் இந்த ஃபோன் வந்து ஸ்லீக்கான ஒரு ஃபீலிங்கோட தான் வருது. அதே நேரத்தில் சார்ஜிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் சார்ஜரோட வருதுங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபோன் ஒரு தடவை ஃபுல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1.5 டேஸ்லேருந்து 2 டேஸ் வரைக்கும் பேக்கப் இருக்கிற அளவுக்கு பேட்டரி தரமாக கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பார்த்தீங்கன்னா டர்போ பவர் 33 வாட்ஸ் சார்ஜரோட வருதுங்க. மோட்டோ G64 ஆடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வித் டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் வந்து இது ஒரு சூப்பரான ஸ்பெக் அப்படின்னே சொல்லலாம். அது இல்லாமல் IP ரேட்டிங் பார்த்தீங்கன்னா IP52 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து வாட்டர்னால அஃபெக்ட்லாம் ஆகாது. இதுவும் வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். OS பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Android 14 வருது. மோட்டோ G64 கலர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 அட்ராக்டிவான கலர்ஸில் வருதுங்க. மின்ட் கிரீன், ஐஸ் லைலாக் அண்ட் pearl ப்ளூ அப்படிங்கிற கலர்ஸில் இருக்குது. இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண மோட்டோ G64 பார்த்தீங்கன்னா pearl ப்ளூ கலர் தான். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8GB வேரியன்ட் வந்து 14,999 ஸ்டார்ட் ஆகுது. 12GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 16,999 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லையுமே மோட்டோ G64 அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிளுங்க. நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், டெக் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.